மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன எழுதிட்டாங்க ஆச்சரியப்பட்டு போனார். தமிழ் திரை உலகத்துல எம்ஜிஆரும் MS விஸ்வநாதனும் அவ்வளவு க்ளோஸ். நான் அவர்கிட்ட விஸ்வநாதன் பேசுங்க சொன்னார், எம்ஜிஆர்கிட்ட கோச்சுக்கிற உரிமை எனக்கு இருக்குன்னு சொன்னார். நான் உனக்கு 14 நாள் தருகினேன், நீ 10 பாட்டுக்கு இசை போடணும். பயந்துட்டார். அது ஏன் நான் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு பாட்டு கொடுத்தா நல்லா இல்லைங்கிறீங்க சொன்னார் எம்ஜிஆர். இது ரகசியமான விஷயமா என்னன்னு தெரியாது. ஆனால் பொதுவாக அவர் விஸ்வநாதனே சொன்னார், எல்லாம் ஒட்டுமொத்தமாக 8 கோடி ரூபா வசூல் செஞ்சதா சொல்லுவாங்க. மிக அதிக. இப்போ 80,000 கோடியா இருக்கலாம், நமக்கு தெரியாது அவ்வளோ. ஏன்னா எம்ஜிஆருக்கு அப்போ ராயல் தியேட்டர் இந்த ஷோ பிரதர்ஸ் உடையது, எல்லாம் எம்ஜிஆர் படம். டைமண்ட் தியேட்டர்ஸ் எல்லாம் சிவாஜி கணேசன் படம். அப்போ AVM சரவணன் தான் போய் கேட்டிருக்காராம், கேட்டு நடிக்க முடியுமா அப்படின்ட்டு. எம்ஜிஆர் நடிகர் எம்ஜிஆர் எப்பவுமே அந்த கொடைத்தன்மை எப்பவுமே உண்டு. அவர் பணக்காரரான பிறகு இப்படி செய்யறதில்ல. கையில் காசு இல்லாத போது கூட ஒரு 10 ரூபா கையில் இருந்தால் யாராவது பசின்னு கேட்டு 5 ரூபாய் கொடுத்துருவார் எம்ஜிஆர். JP சந்திரபாபு ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தவர். அதன் பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் எல்லாமே சரிஞ்சு போய் படமே இல்லாமல் கடனாளியாகி வெறும் மது போதையிலேயே இருந்தார். அவருக்கும் எம்ஜிஆருக்கும் அப்புறம் உறவு நல்லா இருந்தது. என்னமோ தெரியல, அவர் குடிப்பழக்கத்தாலேயா என்னன்னு எம்ஜிஆர் இந்த மாதிரி தான் எம்ஜிஆர் பண்ணியிருக்காருங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், மழை பெஞ்சு பார்த்து 2000 பேருக்கு அவங்க ரெயின் கோட் வாங்கி கொடுத்தாரு எம்ஜிஆர். ஆரம்ப நாள்ல இருந்து கடைசி படம் வரை எம்ஜிஆர் சிகரெட்டு பிடிச்சோ அந்த தண்ணி குடிக்கிற மாதிரி அந்த மது குடிக்கிற மாதிரி காட்சியோ இருக்காது, ஒரே ஒரு படத்தை தவிர. நீங்க நம்ப மாட்டீங்க, எம்ஜிஆருக்காக கலைஞர் கருணாநிதி ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காரு. அதுல புரட்சி நடிகர் எம்ஜிஆர் ஆரம்பத்திலிருந்து அவரு 2ஆம் பட்ச நடிகராகவே கருதப்பட்டார். ஏன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவரோட இதெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்களா சார்? எனக்கு அந்த பாக்கியம் நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் கிடைக்கல. இருந்தாலும் நிகழ்ச்சிகள்லாம் படைக்க இவங்கெல்லாம் சிங்கப்பூர் வருவாங்க. எனக்கு தெரிய மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்தது முதல்ல எனக்கு ஞாபகம் இருக்கிறது உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்பின் போது. அவருடைய சிரித்து வாழ வேண்டும் எனும் படப்பிடிப்பில் அந்த ஹாப்பா வில்லாங்கிற இடத்துல என்னுடைய பள்ளி தோழர் செல்வரதிங்கிறவர் அவர் அதில் நடிச்சிருக்காரு. 1970 ஆண்டில் அந்த ஹாப்பா வில்லாவில் எடுத்தது. அப்போ எம்ஜிஆர், நாகேஷ் இவங்க 2 பேரும் இந்த பாட்டில் இருந்திருக்காங்க, நண்பரும் இருந்திருக்காரு. அதனால அது அதன் பிறகு ஈராண்டு கழித்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு நிகழ்ச்சி படைக்க சிங்கப்பூர் வந்திருந்தார். பெரிய அரங்கில், தேசிய அரங்குன்னு ஒன்று, நேஷனல் தியேட்டர்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் படைச்சது. அதில் என்னென்னா அவங்க மக்கள் திலகம் எம்ஜிஆரோட தமிழ்நாட்டு குழுவினரும் வடநாட்டு குழுவினர் யாரோடைனா சசி கபூர் அவருடைய மனைவி, அப்புறம் முகேஷோடைய மகன் நிதின் முகேஷ் அப்படின்னு, முகேஷும் அந்த காலத்து படகர், அவருடைய மகன் நிதின் முகேஷ் அப்படிங்கிறவர், அவரெல்லாம் வந்திருந்தாங்க. இவங்கெல்லாம் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துக்கிட்டேயே ஒபராய் இம்பீரியல் ஒரு ஹோட்டல் இருந்தது. அதில் அவங்க அவங்க நிகழ்ச்சி முடிஞ்சப்போ மறுநாளே கிளம்பிடுவாங்க. அதனால நான் என்ன நினச்சேன்னா, சரி கிளம்புனா கிளம்பட்டும், போய்த்தான் பார்ப்போமே இருக்காங்களா இல்லையான்ட்டு பார்த்தா அன்றைக்கு அவங்க ஊருக்கு திரும்பலை, மறுநாள் கழித்து தான் திரும்புகிறாங்க. நான் போகிற அன்னைக்கு நல்ல வேலை, நான் ஒரு 9 மணி போல் போகிறேன். அப்போ ஆட்களே இல்லை, எல்லோரும் போயிருப்பாங்கன்னு நினச்சி யாரும் பார்க்க வரல போல இருக்கு. நான் பார்க்க போகும்போது தான் அத்தனை பேரும் இறங்கி வந்தாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர், சசி கபூர், அவர் மனைவி ஆங்கிலேயர், அமெரிக்கர்னு நினைக்கிறேன் அவங்க, அப்புறம் நடிகர் முத்துராமன், நாகேஷ், லக்ஷ்மி, சவுகார் ஜானகி, வெண்ணிராடை நிர்மலா, ஜெயலலிதா எல்லாம் இருக்காங்க. பார்த்தோன்னே எனக்கு பிரமிப்பாக போச்சு, என்னடா நம்ம இருக்க மாட்டேன்னு நினச்சா அந்த இருக்கிறாங்களே. நான் நல்ல வேளை நான் என்ன பண்ணேன், இவங்கெல்லாம் கையெழுத்து வாங்கணுங்கிறதுக்காகவே ஒரு சின்ன நோட் புக் வாங்கிட்டு போனேன்.
எல்லாட்டையும் கொடுத்தேன். அவர் வந்து அன்புடன் ஆர் முத்துராமன் பாட்டுகள் அப்படின்னு எல்லாரும் இப்படி போட்டு கொடுத்தாங்க. கடைசியாக தான் நான் எம்ஜிஆர்கிட்ட போனேன். புத்தகத்தை கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணார்னா புத்தகத்தை தலைகீழ திருப்பினார். என்னடா பண்ண போகிறோம் அப்படி எழுதிக்கிட்டே இருந்தார். எழுதிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. சிரிச்சுக்கிட்டே கொடுத்தாரு. சரி, நான் அவர் முன்னாடி படிக்க முடியாது. எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்ததுப்போ பார்த்தேன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன எழுதியிருக்காங்க. ஆச்சரியப்பட்டு போனேன். அவர் போட்டது அண்ணா நாமம் வாழ்க அப்படின்னு போட்டு எம்ஜி ராமச்சந்திரன் டேட்டு போட்டு கொடுத்தாரு. சரி, இது மற்றவங்களாம் அன்புடன் போட்டாங்க, அன்புடன் வாழ்த்துடன் அப்படின்னு போடுறாங்க. இவர் மாத்திரம் அண்ணா நாமம் வாழ்கன்னு போட்டு எழுதி கொடுத்தாரு. அது ரொம்ப நாள் அந்த புத்தகத்தை வைத்திருந்தேன். அது காணாமல் போயிடுச்சு. இன்னைக்கு இருந்தால் அதோடைய மதிப்பு எவ்வளோன்னு எனக்கு தெரியுது. நல்லா ஸோ அந்த உலகம் சுற்றும் வாலிபன் சொன்னீங்க இல்லையா, தமிழ் சினிமாலே ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவை தாண்டி வெளிநாட்டில் போய் எடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம். அது அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அந்த படத்தில் நிறைய கஷ்டப்பட்டிருக்காருன்னு சொல்லி நாங்களாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த அனுபவம் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் சொல்லுங்க. இதெல்லாம் வந்து நான் சொல்றது கூட செய்திகளில் வந்து படித்ததை வச்சு நான் சொல்கிறேன். நான் நேரடியாக பார்க்கல. ஆனால் சஞ்சிகைகள் அதெல்லாம் எழுதியிருக்காங்க நிறைய பேர். இதில் வந்து என்னென்னா சிங்கப்பூர் வந்த எம்ஜிஆர் மலேசியா போயிட்டு அதன் பிறகு ஜப்பான் போனார். ஒசாக்கா 17 அப்போ நடந்துகிட்டு இருந்த கண்காட்சி. அதில் சிங்கப்பூர் வந்தவர் வந்து சிங்கப்பூர் வந்தப்போ நம்ம போகிறது இந்த ஹாப்பா விழாவில் படம் பிடிச்சாங்க. அது தெரிஞ்சது. மற்ற இடங்களில் அவங்க எங்கெங்கே போனாங்கன்னு தெரியாது. ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா ஷா பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்காங்கில் ரொம்ப பெரிய தயாரிப்பாளர்கள், சிங்கப்பூரில் ரொம்ப பெரிய பேர், அவங்களுக்கெல்லாம் தியேட்டர்லாம் வச்சு நடத்தினவங்க. அவங்க வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆரோட ரொம்ப நெருக்கம். எப்போ வந்தாலும் மக்கள் திலகம் வந்து அவங்க வீட்டிலலாம் தங்குறதா சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா படங்களும் வாங்கி விநியோகம் பண்ணுறது ஷா பிரதர்ஸ் தான். அதே மாதிரி உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை விநியோகம் பண்ணது இவங்க ஷா பிரதர்ஸ். அது நல்லா தெரியும். இங்கே வந்து சிங்கப்பூருக்கு வந்த பிறகு அவங்க ஷா வீட்டில் ஒரு நாள் மக்கள் திலகம் போய் படம் எடுத்திருக்கிறதா சொன்னாங்க. அது எந்த காட்சி என்னன்னு தெரியாது. அதன் பிறகு அவங்க வந்து மலேசியா போயிருக்காங்க. மலேசியாவில் போனால் அவங்க பத்திரிகைகளில் பார்த்தாங்க, அவ்வளவு பேர் ஏர்போர்ட்டில் வரவேற்கிறது அவ்வளவு பேர் போயிட்டாங்க. எம்ஜிஆர்னு சொன்னால் அப்போ எல்லாம் வந்து அந்த எம்ஜிஆர்னு வந்து ஏதோ ஒரு தெய்வம் வந்த மாதிரி வந்து பார்த்தாங்க. அவ்வளோ கூட்டம். அதில் பி ரம்லின்னு மலேசியாவில் கொண்டாடப்படுகின்ற இயக்குனர் ஒருத்தர் இருக்கார். அவர் இயக்குனர், எழுத்தாளர், நடிகர், இசையமைப்பாளர், நாடக நடிகர், எல்லாமே. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆள். ரொம்ப இளவயதிலே தவறி போனார். பல மலேசிய படங்களை மலாய் மொழியில் படம் எடுத்து பல படங்கள் வெற்றியாக வந்து மலேசிய வானொலியில் நானே பார்த்துருக்கிறேன். பி ரம்லி நல்லா பாடக்கூடியவர். அவர் வந்து மக்கள் திலகத்தோடைய பெரிய ரசிகர். இப்போ நான் கூட அங்கே வந்து ஒரு படம் வச்சிருக்கிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர், அசோகன், நாகேஷ், பி ரம்லி 4 பேரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க இயற்கையான இதில் மேக்கப் அதுக்கு ஒப்பனை எதுவுமே இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த படம் ஒன்று என்கிட்ட இருக்குது. அவர் கூடவே போயிருக்காருங்க மக்கள் திலகத்தோட. எங்கெங்கே எம்ஜிஆர் போனாரோ அத்தனை இடங்களுக்கும். அது வேற என்னன்னா, இவர் ரம்லி போனதால இன்னும் அதிக கூட்டம், மலைக்காரங்க கூட்டமும் வந்துச்சு. பெருங்கூட்டமாக இருந்தது. அங்கே வந்து மலேசியாவில் அவங்க எங்கெங்கே படம் எடுத்தாங்கன்னு தெரியாது. அதன் பிறகு அவங்க வந்து ஹாங்காங் போயிட்டாங்க. ஹாங்காங் போய் தங்க தோணியிலேங்கிற பாட்டுலாம் அங்கே தான் எடுத்தது. ஆமாம், ரொம்ப பிரபலமான பாட்டு அது. அதில் ஒரு விஷயமும் இருக்குது. தங்க தோணியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதன் பிறகு அவங்க ஜப்பான் போயிட்டாங்க. இந்த தங்க தோணியில் என்னென்னா, இதில் ஒரு சுவாரஸ்யமான கதை மக்கள் திலகத்துக்கும் MS விஸ்வநாதனுக்கும். முதல்ல பேர் சொல்ல விரும்பாத ஒரு இசையமைப்பாளர் போய் விழுந்து மக்கள் திலகத்தில், நீங்கள் தான் எனக்கு ஒரு வாழ்வு தரணும், எனக்கு உங்கள் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு இசையமைக்க விரும்புகிறேன்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு கொடுங்க, நான் கேட்குறேன்னு போட்டு அவர் கேட்டோடனே எம்ஜிஆருக்கு இது நம்ம படத்துக்கு ஒத்து வராதுன்னே முடிவு பண்ணிட்டு கொடுத்த பணம் கொடுத்து அனுப்பிட்டாரான். கூப்பிட்டு MS விஸ்வநாதன் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு சொன்னாராம், அவங்க தமிழ் திரை உலகத்தில் எம்ஜிஆரும் MS விஸ்வநாதனும் அவ்வளோ க்ளோஸ். அதாவது விஸ்வநாதனே, நான் அவர்கிட்ட விஸ்வநாதன் பேசினேன், சொன்னார் எம்ஜிஆர்கிட்ட கோச்சுக்கிற உரிமை எனக்கு இருக்குன்னு சொன்னார். அப்போ அவரெல்லாம் பார்த்து அவர் ஒய்ஃப்லாம் பார்த்துருக்குறேன் நான்.
சொல்லிட்டு அவர் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இந்த இசையமைப்பாளர் படம் வந்து பிடிக்கலைன்னு, போட்ட இசை பிடிக்கலைன்ட்டு கூப்பிட்ருக்காராம் விஸ்வநாதன். சொன்னாராம், நான் உனக்கு 14 நாள் தருகினேன், நீ 10 பாட்டுக்கு இசை போடணும். பயந்துட்டாராம். ஏன்னா அவர் வந்து அப்போ அந்த நேரத்துக்கு அவருக்கு நேரமே ஒதுக்க முடியாமல் விஸ்வநாதன் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் போட்டு இது பண்ணோன்னே இவருக்கு ரொம்ப இதுவாக போயிடுச்சான். அதான் இப்படி மாட்டி விட்டாரே நம்மளை, நமக்கு நேரமும் இல்லை, நம்ம எப்படி இவங்க சரின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்ட. எம்ஜிஆர் சொன்னாக்க அவர் சொன்னதுதான், திரும்ப மறுவார் இவன் ஒன்றும் பண்ண முடியாது. இவர் போட்டு போட்டு கொடுத்தாங்க. அவர் எம்ஜிஆர் சரியில்லை 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 சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப வெறுத்து போயிட்டு, அப்புறம் எம்ஜிஆர் வந்து பணம் கொடுத்தப்போ வேண்டான்னு போயிட்டாராம். எனக்கு பணமே வேண்டான்னு விஸ்வநாதன் போயிட்டாராம். ஏன்னா எம்ஜிஆர் எதுவுமே சரியில்லை சரியில்லை, இது நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொன்னாராம். கடைசியில் அந்த படம் வந்து வெளியான உடனே அவருக்கு வந்து நேரம் இல்லாமல் இது பண்ணது. அத்தனை பாட்டும் அவ்வளோ வெற்றிகரமான பாடலாகி அவரை மறுபடியும் எம்ஜிஆர் டெலிஃபோனில் கூப்பிட்டாராம். விஸ்வநாதன் வா, உன்னை நான் பார்க்கணுன்ட்டு போயிருக்காராம். போய் பார்த்தோன்னே எம்ஜிஆர் கட்டி பிடிச்சிக்கிட்டாராம் அவரை. இது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு அவர் கேட்டாராம். அது ஏன் நான் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு பாட்டு கொடுத்தா நல்லா இல்லைங்கிறீங்க அப்படின்னு சொன்னாராம் எம்ஜிஆர். நல்லா இல்லைன்னு சொன்னால் தான் விஸ்வநாதன்லேருந்து இன்னும் நல்லா வரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்தாராம். இது வந்து ரகசியமான விஷயமா என்னன்னு தெரியாது. ஆனால் பொதுவாக அவர் விஸ்வநாதனே சொன்னார், ஒரு 22,000 25,000 ரூபா ஒரு படத்துக்கு வாங்குவார். அந்த நேரத்தில் 25,000 வாங்குவாராம். இப்போ எம்ஜிஆர் ஒரு மூட்டை நிறைய கொடுத்தாராம். வீட்டில் போய் பார்த்தா 3 மடங்கு கொடுத்துருக்காரு எம்ஜிஆர். அவ்வளவு அவ்வளோ நல்லா போனது. இப்போ நான் சொன்னல உங்களுக்கு அந்த தங்க தோணியில், அது என்னென்னா அவன் படம் அந்த அவசரத்தில் எடுத்த படம் ஒரே முறை தானா ரெக்கார்டிங் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்போ யேசுதாஸ் வந்து சிங்கப்பூருக்கு வந்திருக்காரு. அப்போ நான் ரேடியோவில் இன்னும் சேரலை. என்னுடைய மிக நெருங்கிய நண்பர், எனக்கு அண்ணன் மாதிரி எஸ் பீட்டர்னு இப்போ வந்து அவர் அமரர் ஆகிட்டார். அவங்க தான் யேசுதாஸை பார்த்து பேசினப்போ அவர் யேசுதாஸ் வந்து கோச்சுக்காதீங்க, ஒரே ஒரு முறை அந்த தங்க தோணியிலே பாட்டு இருக்குமான்னு இருக்குது அப்படின்னாங்க. ஒரே ஒரு முறை நான் கேட்கலாமான்னு யேசுதாஸ் வந்து கேட்டிருக்காரு. போட்டு கேட்டோன்னே அப்புறம் மிஸ்டர் பீட்டர் கேட்டிருக்காரு அவங்ககிட்ட, எங்க இந்த பாட்டை நீங்கள் கேட்கலையா? இல்லை, நான் ஒரே ஒரு முறை தான் எடுத்தேன். அவர் சொன்னார் ரொம்ப வேகமாக எடுத்தது, பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்கணுங்கிறதுக்காக தான் உங்களை கேட்டேன்னு சொன்னார். அப்போ தான் தெரிஞ்சது எந்த அவசரத்தில் அந்த படம் வந்ததுன்ட்டு. ஆனால் அந்த நேரம் இல்லாத காரணத்தை ஒரு காரணமாக்கி விஸ்வநாதன்கிட்ட சொல்லி அப்படி இது பண்ணியிருந்தாலும் பாட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த பாட்டெலாம் அதில் வந்து ஒரு பாட்டு 2 பாட்டு வரல படத்தில். முதல்ல வெற்றிகை நாளை சரித்திரம் சொல்லணும்னு சீர்காழி பாட்டு அது வந்தது. உலகம் சற்றும் வாலிபனோடு பயணம் வந்தவள் நான், டிஎம்எஸ் சுசிலா பாடின பாட்டு அந்த படத்தில் இல்லை. நானும் கேட்டிருக்கிறேன். அந்த ஒரு பாட்டோ 2 பாட்டோ வரல. ஆனால் அப்போ பார்க்குறப்ப படம் நல்லா இருந்தது. அந்த பாட்டு தாங்க தூக்கி விட்டு. அப்போ நான் படித்த வரைக்கும் அப்போ வந்து எல்லாம் ஒட்டுமொத்தமாக 8 கோடி ரூபா வசூல் செஞ்சதா சொல்லுவாங்க. மிக அதிக. 8 crore இப்போ 80,000 கோடியாக இருக்கலாம், நமக்கு தெரியாது அவ்வளோ. ஏன்னா எம்ஜிஆருக்கு அப்போ வந்து சிங்கப்பூரில் அத்தனை பேருங்க, நீங்கள் நம்புவீங்களா? சிங்கப்பூரில் 2 தியேட்டர் இருந்தது. இன்னமும் இப்போ கிடையாது, தியேட்டர்லாம் இல்லை. ராயல் தியேட்டர்ஸ்னு ஒன்று இருந்தது, டைமண்ட் தியேட்டர்ஸ்னு ஒன்று இருந்தது. பக்கத்தில் நார்த் பிரிஷ் ரோடுன்னு ஒரு ரோடு. முதல்ல வர்றது ராயல் தியேட்டர். அதுக்கப்புறம் ஒரு 10 கதவுகள் தள்ளி போனீங்கன்னா டைமண்ட். இதில் என்னென்னா ராயல் தியேட்டர் வந்து இந்த ஷா பிரதர்ஸோடையது, எல்லாம் எம்ஜிஆர் படம். டைமண்ட் தியேட்டர்ஸ் எல்லாம் சிவாஜி கணேசன் படம். இப்படி தான் இருக்கும், அப்படிதான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் சிவாஜி கணேசன் படம்னா அங்கே இதில் ராயலில் வராது, டைமண்டில் தான் வரும். அந்த மாதிரி இப்போ அங்கே வந்து அந்த வருஷத்துக்கு ஒரு முறை அந்த படமெல்லாம் அந்த என்ன சொல்லுவாங்க, ஏகாதசி சொல்கிறாங்களே, 2 படம் போடுவாங்க. அந்த மாதிரி நான் பல முறை அந்த தியேட்டர்களுக்கு போய், ராயல் தியேட்டர்னா எம்ஜிஆர் படம். ஒன்று வந்து நாளைக்கு நேற்று இன்று நாளை, இன்னொரு படம் என்னன்னு தெரியல, ஏதோ 2 படங்கள் இந்த மாதிரி பார்த்து வளர்ந்து
அவங்க மேலே அபிமானம் வளர்த்துக்குமே நாங்கள் சிங்கப்பூரர்கள்லாம் அந்த படம் பார்த்து இந்த தேட்டர்களில் இந்த மாதிரி வந்தது தான் எங்களுக்கு இவர்கள் எல்லாம் தெரியுது. நிஜமாவே வந்து அந்த காலத்தில் வந்து வெளிநாட்டில் போய் ஷூட் பண்ணுறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நிறைய பெர்மிஷன் வாங்கணும், கேமரா எடுத்துகிட்டு போகணும், டீமை கரெக்டாக கூட்டிகிட்டு போகணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பண்ணாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரியுமா? இல்லை, அப்போ எங்களுக்கு ரொம்ப சிறு வயது, பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கே போனாலும் ஆட்களுக்கு தூரத்துலேயே வச்சுருப்பாங்க, கிட்டெல்லாம் போக விட மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ அந்த என்னுடைய நண்பர் கலந்து கொண்ட அந்த இதுக்கு கூட நான் போகலை, அந்த உலகம் சுற்றும் வாலிபர் படத்தில். ஆனால் அது நம்ம நினைக்கிறோம். ஆனால் எம்ஜிஆர் வந்து அந்த மாதிரி சர்வசாதாரணமாக எதையுமே எடுத்துக்கிறது இல்லை. அதாவதுங்க, அவர் வந்து நீங்கள் நம்புவீங்களா, நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். அந்த சிரித்து வாழ வேண்டும் சிங்கப்பூரில் படம் எடுத்தாங்க. அப்புறம் பச்சை கிளி முத்துச்சரம் வந்து தாய்லாந்தில் எடுத்தாங்க. அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பீக்கில் இருக்க பாட்டு. அந்த பாட்டில் மேத்தா ருங்ராத் அப்படிங்கிறவங்க தான் நடித்தாங்க. அப்போ பார்த்தா அப்படி ஒரு அழகிங்க, நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஆனால் அந்த வாய்ஸ்வெல்லாம் ரொம்ப சரியாக இருக்கும். அவங்கள பார்த்தாலும் ஏதோ கொஞ்சம் இந்திய ரத்தம் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. அதன் பிறகு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் போய் பார்த்தேன், அவங்க ஆள் வேற மாதிரியே போயிட்டாங்க, வயதாச்சுல. ஆனால் அந்த அந்த பாட்டெல்லாம் நம்ம நினைக்கிற சாதாரணமாக எடுத்திருப்பாங்கன்ட்டு அது கிடையாதுங்க. அதாவது அந்த பாட்டை எடுத்துட்டு அவங்க ஆடினது இதெல்லாம் அவருக்கு மன திருப்தி இல்லாமல் மறுபடி மேத்தா ருங்ராத்தை அவங்க சென்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க. சென்னை கூப்பிட்டு மறுபடியும் ஸ்டூடியோவில் அந்த மறுபடியும் எடுத்து அவர் டிஎம்எஸ்ஸே சொன்னார், சிரித்து வாழ வேண்டும் அவர் பாடின பாட்டு தானே. அதை பிள்ளைங்கள்லாம் வந்து அந்த கலந்துக்கிட்டது, அந்த ஒளிப்பதிவு பண்ணது வேற மாதிரி இருந்து இப்போ மறுபடியும் கூப்பிட்டு மறுபடியும் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்கு. நிறைய நடக்குது. நமக்கு ஒரு முறை பார்த்தா ஒரே முறை பார்த்து எடுத்துட்டாங்க, படத்தில் போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறான். ஆனால் அந்த ஒரு பாட்டு வர்றதுக்கு எவ்வளோ இது பண்ணியிருக்கணும்னு நமக்கு பிறகுதான் தெரியும், எவ்வளோ முயற்சி எடுத்திருப்பாங்கன்ட்டு. அந்த மாதிரி தான் இந்த டான்ஸ் இவங்க மேத்தா ருங்ராத் ஆடினது கூட துசித்தானிங்கிற ஹோட்டலில் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், அங்கே பேங்காக்ல. அப்புறம் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தங்க தோணிகளை பாட்டு நான் சொல்கிறப்ப ஹாங்காங்கில் எடுத்தது தான். அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாமர்த்தியமாக எம்ஜிஆர் படம் எடுத்திருக்காருன்னா, அங்கே ஏரோப்ளேன் இறங்குறது கடலில் தான் இறங்கும். அந்த பாட்டு சமயத்திலேயே ஏரோப்ளேன் இறங்குறதையும் சேர்த்து எம்ஜிஆர் எடுத்திருப்பார். அது அவர் கொடுக்கறது தான். அவர் டைரக்டர்னா அவர் தானே டைரக்டர் படத்தில். பல விஷயங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அப்புறம் சந்திரகலான்னு ஒரு நடிகை தவறி போனாங்க, ரொம்ப நாளாச்சு, ரொம்ப அழகி. அதில் வந்து நளினிங்கிற லதா, சந்திரகலா, மஞ்சுளா இவங்க தான் கதாநாயகி. அந்த சந்திரகலாவை அறிமுகப்படுத்துவாங்க ஒரு பரதநாட்டியம். பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக பண்ணியிருப்பாங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். அது எப்படி தான் அவர் எம்ஜிஆரால் தான் முடியும் போல இருக்கு. அதை அவர் சொல்லுவாங்க, ஒரு திரைத்துறையில் தெரியாத வேலையே அவருக்கு கிடையாதுன்ட்டு. அந்த மாதிரி எடுத்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. அப்போ பார்த்தப்பவே அந்த ஒரு பரதநாட்டியம் ஆடுவாங்க, அவ்வளவு அழகாக எடுத்து அவங்க அழகாக காட்டுவாங்க சந்திரகலா. அந்த மாதிரிங்க அவருக்கு தெரியுங்க. அதான் எம்ஜிஆர் வந்து ஆரம்பத்துலேருந்து எனக்கு அவர் கதை தெரியும். முதல்ல வந்து நடிகர் ரஞ்சனோட அவர் வந்த புதுசில் கத்தி சண்டை போடுறதுக்கு ஆள் வந்துட்டு, ரஞ்சன் அப்போ பெரிய ஹீரோ, அவரை என்னமோ விமானின்னு சொன்னாங்க, அவரெல்லாம் விமானியா ரஞ்சன்கிறவர். அப்போ அவர் தான் வந்து வாழ் சண்டை வந்து எம்ஜிஆர் வந்து சாதாரண வீரனை போடுறதுக்கு எம்ஜிஆர் வந்து ரொம்ப நல்லா தேர்ச்சி பெற்றவர். சினிமாவுக்கு வந்துட்டு அவருக்கு ஆசானாக இருந்தவர்களில் காளியன் ரத்னம்ங்கிற நடிகர் ஒருத்தர். இவர் நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்தவர் தான் சாண்டோ சின்னப்பா தேவர். இவர்களிடமெல்லாம் பயிற்சி பெற்றவர் எம்ஜிஆர். கடைசியில் அந்த படத்தில் எம்ஜிஆருக்கும் ரஞ்சனுக்கும் கத்தி சண்டை வந்து இவர் சூராதி சூரன் வீராதி வீரன் எம்ஜிஆர். அதில் வந்து அந்த ஆள் பயந்துட்டார். அவர் போய் டைரக்டர் சொல்கிறார், இந்த ஆள் ரொம்ப பண்ணுறாருங்க, என்னால் ஈடு கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு. அப்புறம் வந்து பண்ணோடனே அதை வந்து டைரக்டர் கூப்பிட்டு சொல்லலாம், நீ வந்து அடக்கியே வாசின்ட்டாங்க போல இருக்கு. அப்போ எம்ஜிஆருக்கு ரொம்ப மனம் நொந்து போச்சு. ஏன்னா அப்போ வந்து அவர் முயற்சி பண்ணுறாரு, நமக்கு ஏதோ பெரிய ஹீரோவாக வரோன்ட்டு. அந்த படத்தில் முடியலன்னு சொல்லிட்டு அப்போ அந்த நேரத்தில் வந்து அங்கே அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் சொன்னாலும், தம்பி நீங்கள் கவலையப்படாதீங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் பெருசாக வருவீங்க அப்படி சொன்னவர் சாண்டோ MMA சின்னப்பா தேவர். அவர் தான் அங்கே ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்தது. அவர் தான் எம்ஜிஆரை வச்சு 16 படங்கள் தயாரிச்சிருக்காரு. எல்லா படத்துலேயும் KV மகாதேவன் தான் இசை.
அந்த மாதிரி எடுத்தது அவர் சாண்டோ சின்னப்பா தேவர். அவர் அந்த ஆதி காலத்து பழக்கம்தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி சொல்லணுன்னு தான் அவர் எம்ஜிஆருக்கே ஒரு நம்பிக்கை வந்து அவரே எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு. முதல்ல நான் வந்து இப்படி சண்டை போடுறவனாவே போயிடுவணும்னு நினச்சவர், அதன் பிறகு பார்த்துருக்காரு அங்கே வடநாட்டுக்கு ஏதோ போக வேண்டிய ஒரு அவசியம் வந்திருக்கு போல 56, 57. அப்போ த த பாப்பர் கிங்கும் ஏதோ ஒரு படம் வந்திருக்கு, தி கிங் என்ன பாப்பரோ ஏதோ ஒன்று. அதை பார்த்தோன்னே இதையே நம்ம தமிழில் எடுத்தா எப்படி இருக்குன்னு அந்த அந்த நினைப்பு வந்த பிறகு தமிழ்நாட்டில் வந்து இவரே அந்த படம் நாடோடி மன்னன் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதோடைய தழுவல் தான் இந்த படம். ஆனால் ஆங்கில கதை தான். த கிங் அண்ட் த பாப்பர் கிங் என்னமோ ஒன்று ஆங்கிலத்தில் இருக்குது. அப்புறம் நிறைய படங்கள் தமிழ் வந்து த மேன் இந்த அயன் மாஸ் தான் உத்தரமுபுத்திரன்னு வந்தது. ஐ சேஸ் த குரூக்கெட் ஷேடோ தான் சிவாஜியோடைய அந்த புதிய பறவை. அப்புறம் நிறைய படங்கள் இந்த மாதிரி எம்ஜிஆர் நடித்த அன்பே வாங்கிறது கம் செப்டம்பருங்கிற ஆங்கில படம். இந்த மாதிரி வந்த பிறகு அவர் எடுத்து செலவு நிறைய, அதாவது செலவு வந்து எம்ஜிஆர் பார்க்கறதில்ல. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அடிமை பெண் படம் வந்து ராஜஸ்தானில் எடுக்கிறப்ப எம்ஜிஆர் படம் எடுக்கிறாருன்னு சொல்லி அவ்வளவு கூட்டம் அங்கே வந்து அந்த பாலைவனத்தில் வந்துருச்சான். வந்து அத்தனை பேர் வந்தோடனே எம்ஜிஆர் பார்த்தோன்னா அவருக்கு பகீர்ன்றது, என்னடா நம்ம சொல்லாமல் வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு டெலிஃபோன் பண்ணி டெல்லிக்கு அடித்து, இங்கே ராஜஸ்தானில் எனக்கு வந்து 2-3 ட்ரெய்லரில் கோக் அனுப்புங்கன்னு எம்ஜிஆர் கேட்டிருக்காரு. ஏன்னா இத்தனை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி செலவு பண்ணக்கூடிய ஒரு எம்ஜிஆர். அதனால தான் அவருக்கு வந்து நல்லது செய்கிறால நல்லது நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவர் இப்படியே வந்து அந்த நாடோடி மன்னன் எடுத்து அவரே சொன்னாராம், என்ன இவ்வளவு அண்ணன் கேட்டாராம் சக்கரபாணி, இவ்வளவு செலவழிக்கிறே. அவர் சொன்னாராம், ஆமாம் அந்த நான் மன்னன் இல்லைன்னா நாடோடி அப்படின்னாராம். ஆனால் அந்த படம் வந்த பிறகு அது நல்லா அவரை எங்கேயோ கொண்டு உச்சத்தில் கொண்டு போய் வச்சது. அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 25 வயதில் எந்த கூரையை பொத்து கொண்டு வானுக்கு போனாரோ, எம்ஜிஆர் தன்னுடைய 40வது வயதில் அதையும் தாண்டி போயிட்டார். ஏன்னா அதுக்கு மேலே அவர் தான் மன்னருங்கிற மாதிரி ஆட்சி செய்கிற மன்னர்னு வந்தது. அவருக்கு அடுத்தடுத்து 2-3 படங்கள் வந்தது. இது ஒன்று. அப்புறம் வந்து மலைக்கள்ளன், அது ஒரு பெரிய மர்ம வீரன். இந்த மாதிரி 3 படங்கள் அடுத்தடுத்து வந்ததால் அவருக்கு அசைக்க முடியாத மன்னர் பதவி திரை உலகத்தில் கிடைச்சிது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவரை பற்றி பேசும்போது அன்பே வா படம் பற்றி எல்லாம் சொன்னீங்கல்ல, அந்த படம்லாம் வந்து இப்போ எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது. அவ்வளோ அழகாக ஒரு காட்சிகளும் செதுக்கியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தை பற்றி, அந்த காட்சிகள் பற்றியெல்லாம் ஏதாவது தெரியுமா சார் உங்களுக்கு? நல்லா நிறைய சொல்லலாம். முதலாக அது வந்து ஆங்கில படம். அந்த படத்துடைய தழுவல் தான் கம் செப்டம்பருங்கிற படத்துடைய தழுவல் தான் இந்த படம். அதில் அது என்ன சிறப்புனா, ஏவிஎம் தயாரித்த ஒரே ஒரு எம்ஜிஆர் படம் அன்பே வா. வேறு எந்த படமும் அவங்க செய்யலை. ஏன்னா அவங்க வந்து குறைந்த பட்ஜெட்டில் கதை உள்ள படங்களாக எடுத்தாங்க. இது வந்து மக்கள் திலகத்தை வைத்து ஒரு படம் எடுக்கணும் என்று ரொம்ப வரையறையின்றி செலவழித்தார்கள் அந்த படத்துக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வரக்கூடிய மக்கள் திலகத்தின் அந்த அறை, அது வந்து செட்டு, யாருமே நம்ப மாட்டாங்க. எல்லாமே வீடு பூராமே செட்டு. ஆனால் பார்த்தா அப்படி தெரியாது, கிராண்ட் பேலஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த டான்ஸ்லாம் வரும், அந்த போட்டி, நாடோடி, ஓட வேண்டும் ஓடோடி, அது எல்லாமே செட்டு. அதில் அவங்க வந்து எம்ஜிஆர்ட்ட அவர் யார் ஏவிஎம் சரவணன் தான் போய் கேட்டிருக்காராம், கேட்டு நடிக்க முடியுமா அப்படின்ட்டு. எம்ஜிஆர் ஒத்துட்டாராம், சரி நடிக்கிறேன். ஆனால் அவங்க சொன்னாங்களாம் அது வந்து பொங்கல் படமாக இருக்கணுன்ட்டு. அப்போ அது வந்து தொகையை நான் சொல்ல விரும்பல. ஆனால் அப்போ சொன்னது வந்து அதுக்கு வேற தனியாக கூட தொகை கொடுக்கணும்னு எம்ஜிஆர் சொன்னாராம். அது பொதுவாக அந்த காலத்தில் எல்லாமே அவர் கேட்டதா இல்லை, எல்லாருமே இது மாதிரி தானே. பொங்கல் வெளியீடுனா அதுக்கு தனியாக இதெல்லாம் இருக்கும். அவங்க பார்க்காம கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு. அங்கே அந்த படத்துக்கு எம்ஜிஆர் அவ்வளவு உழைச்சி இது பண்ணாராம். அவர் வந்து அந்த ஏவிஎம் சரவணன் கூட அந்த அந்த ஷூட்டிங் போய் அவருக்கு முடியாமல் வந்துட்டான். அதில் என்னென்னா சிறப்பு என்னென்னா, 72 நாள்லேயே எம்ஜிஆர் வந்து படத்தை முடிச்சு கொடுத்துட்டாரு நடிப்பு. 72 நாட்கள். அது வந்து சிம்லாவில் எடுத்த படம்னு நினைக்கிறேன், குளிரான பிரதேசம். அப்போ வந்து அவர் ஏவிஎம்முக்கே வந்து காய்ச்சல் வந்துட்டு
எல்லாரும் ஒரு இடத்துல உணவு இருந்து நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் படுத்துட்டார் காரில், உடம்புக்கு முடியல அப்படின்ட்டு, காய்ச்சல்ன்ட்டு. நம்புவீங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு காரில் அந்த கண்ணாடி தட்டுற மாதிரி சத்தம் கேட்டு ஏவிஎம் எட்டி பார்த்தாரா எம்ஜிஆர் நிற்கிறாராங்க. என்னன்னு கேட்டால், இல்லை உங்களுக்கு வந்து உடம்பு நீங்கள் முடியாமல் இருக்குது, இந்தாங்க டீ நான் தரேன், சூடாக டீ குடிங்கன்னு அவர் சொல்லுவார். அந்த அளவுக்கு வந்து பார்த்துப்பாரா எம்ஜிஆர். அது தன்னுடைய படம் வேற்றாளுடைய படம்னு எம்ஜிஆர் வந்து அந்த வித்தியாசம் பார்க்கறதில்ல. அது இவருக்கு ரொம்ப நெருக்கம். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, பின்னாளில் எம்ஜிஆர் சிஎம் ஆன பிறகு இவரை ஷெரீப் ஆக்குனாங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரியாது, இது இந்தியன் வட்டாரத்தில் பேசப்பட்டது, உண்மைன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க நெருக்கம் இருந்திருக்கு. அந்த படத்தில் ஒரே படம் எம்ஜிஆர் வச்சு ஒரே கலர் படமாக எடுத்து அதில் ரொம்ப நல்ல கலெக்ஷன், நல்ல ஓட்டம் அப்படின்னாங்க. அவர் டைரக்டராக இருந்தால் எம்ஏ திருலோகச்சந்தர். திருலோகச்சந்தர்லாம் அவர்லாம் ரொம்ப ரொம்ப படிப்பாளி. திருலோகச்சந்தர்லாம் எம்ஏ படித்தவர். அவங்க வந்து எப்போவுமே படிச்சுக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி கதைகள் எடுக்கிறதுல அவர் ரொம்ப நல்லா எடுப்பார்னு சொன்னாங்க. அந்த படத்தில் வந்து பாடல்கள் அத்தனையும் வந்து எல்லாம் விரும்பி கேட்கப்பட்ட பாடல்கள். ஆமாம். ஆனால் அதில் வந்து அரசியல் காரணமாக ஒரு சில பாடல்களில் வரிகள்லாம் மாற்ற வேண்டியிருந்தது. புதிய வானம் புதிய பூமியில் கூட வார்த்தைகளை மாற்ற வேண்டியதாக கேள்விப்பட்டேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி எம்ஜிஆர் அவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பாரி வள்ளல் அப்படின்னு சொல்லி நிறைய புகழ்ந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அவர் உதவி பண்ண பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க சார். அவர் அந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்காருன்ற வந்து சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டுக்கிறேன். இன்னார்ன்ட்டு அது தெரியும், ஆனால் இப்போ எல்லாரும் தெரியாது. அதில் வந்து நடிகர் சிவகுமார் இருக்காங்களா, அவங்க சிங்கப்பூர் வந்திருந்தாங்க. ஒரு 10 ஆண்டு இருக்கும். அப்போது வந்து ஒரு ஒரு அரங்கில் இந்தியர்கள் கிளப்னு, சிங்கப்பூர் இந்தியன் கிளப்னு ஒன்று இருக்குது. அங்கே அவங்க அழைச்சிருந்தாங்க. அங்கே நடிகர் சிவகுமார் வந்து அவருடைய ஓவியங்கள்லாம் கொண்டாந்து அவர் வரைஞ்சது, அவங்க ஆள் தான் அப்படி இருக்காங்களாங்கிற மாதிரி அவ்வளோ தத்துரூபமாக இருக்கும். அப்படி வரைஞ்சவங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கப்போ அவங்க சொன்னாங்க, நடிகர் எம்ஜிஆர் வந்து எப்பவுமே அந்த கொடைத்தன்மை எப்போவுமே உண்டு. அவர் வந்து பணக்காரரான பிறகு இப்படி செய்கிறதில்ல. கையில் காசு இல்லாத போது கூட ஒரு 10 ரூபா கையில் இருந்தால் யாராவது பசின்னு கேட்டால் 5 ரூபாய் கொடுத்துருவார் எம்ஜிஆர். அதன் பிறகு அவர் வந்து ஸ்டூடியோவாக போய் வாய்ப்பு கேட்குற ஆள். அதுலெல்லாம் அவர் வந்து வஞ்சமே வச்சதில்லை அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி எனக்கு தெரிய பல பேருங்கிறாங்க. அதில் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சது ஜேபி சந்திரபாபு. ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தவர். அதன் பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் எல்லாமே சரிஞ்சு போய் படமே இல்லாமல் கடனாளியாகி வெறும் மது போதையிலேயே இருந்தார். அப்போ அது நான் சிங்கப்பூரில் கூட பார்த்தேன். நடிகர்கள்லாம் வந்த பொழுது ஜேபி சந்திரபாபும் வந்திருந்தார். இருந்தாலும் அவர் இருந்த நிலைமை காரணமாக வெளியில் கூட வரல. அந்த மாதிரி இருந்தப்ப அவருக்கும் எம்ஜிஆருக்கும் அப்புறம் உறவு நல்லா இருந்தது. என்னமோ தெரியல, அவர் குடிப்பழக்கத்தாலேயா என்னன்னு எம்ஜிஆர் வந்து என்கிட்ட ஒழுங்காக இல்லைங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பித்தார்னு நினைக்கிறேன். ஆனால் இது நினைக்கிறேன் 1965 ஆண்டு. அப்போ இது யார் சொன்னான்னா, ஜேபி சந்திரபாபுடைய தம்பி சொல்லியிருக்காரு. நாங்கள்லாம் ரொம்ப சிரமத்தில் வாடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் வந்துக்கிட்டு இருந்தது, எங்களால் கொண்டாடக்கூட முடியாத நிலைமை. அப்போ எம்ஜிஆர் வந்து கொடுத்து விட்டானா, ஒரு கடிதத்தில் ஒரு உரையில் வச்சு கொடுத்து விட்டானா. அதில் வந்து இந்த உரைக்குள்ளே எவ்வளவு கத்தையாக எவ்வளவு இருந்தது அவர் சொல்லலை. அவ்வளோ தாள்கள் வச்சு நோட்டு வச்சு, இது உங்களுக்கு உங்கள் கிறிஸ்மஸுக்கு சிறப்பாக கொண்டாடுங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த அப்போ வந்து இந்த பறக்கும் பாவைங்கிற படம், அந்த சர்க்கஸ் படம், அதில் வந்து எம்ஜிஆர் வந்து தயாரிப்பாளர்கிட்ட பேசி இவருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து, அதில் அவரே இவருக்கு வந்து அதாவது சம்பளம் பேசி அவர் சொல்லியிருக்காரு தம்பிகிட்ட, உங்கள் அண்ணனை நாளைக்கு வந்துட சொல்லுங்கள் ஸ்டுடியோவுக்கு, அவருக்கு சம்பளம் 1 லட்சம் ரூபா. எப்போ 65. அப்போ அவர் இந்த மாதிரி தான் எம்ஜிஆர் பண்ணியிருக்காருங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், மழை பெஞ்சு பார்த்து 2000 பேருக்கு வந்து அவர் ரெயின்கோட் வாங்கி கொடுத்தாராம் எம்ஜிஆர். இந்த மாதிரி சொல்லவே தேவையில்லை. பட்டியலினத்து மக்களுங்கிறான், சில பேர் ஒதுக்கியே வச்சிருக்கிறான். ஆனால் அவங்களெல்லாம் வேறுபாடு இன்றி எம்ஜிஆர் பழகுவார்.
அதை நான் படமே நான் பார்த்துருக்கிறேன். வாங்கி கொடுத்து தாய்மார்களை கட்டி அணைத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இதெல்லாம் எம்ஜிஆர் பண்ணுறாரு. ஏன்னா இதெல்லாம் பொய் கிடையாது, பொய்யான முகம் இல்லை, இது சினிமா கிடையாது. அதான் நான் வந்து இந்த ஒரு இது எழுதிட்டு இருந்தேன் எம்ஜிஆரை பற்றி. சினிமாங்கிறது அந்த புகைப்பட கருவிக்கு முன்னாடி, படக்கருவிக்கு முன்னாடி சினிமாவுக்காக எடுக்கிறது. நான் எடுப்பதோ புகைப்பட அந்த திரைப்பட கருவிக்கு பின்னாடி அவருடைய வாழ்க்கையின் சம்பவங்களை நான் பதிவு செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு நான் தொடராக எழுதியிருக்கிறேன். அதுதான் அவருக்குள்ள வித்தியாசம்தான். அந்த கேமரான்னு சொல்லணுமா, அதுக்கு முன்னாடி இருக்கிற எம்ஜிஆர் அதே அந்த கதாபாத்திரத்தோடைய குணாசிரியன் தான் அவருக்கு பின்னாடி இருக்குன்னு இல்லை, அவர் மனிதராகவே இருப்பார் பின்புறம். அந்த மாதிரி தான் இருந்தார் எம்ஜிஆர். அவரோட படங்கள்ல கூட இந்த மாதிரி மக்களை பாதிக்கிற மாதிரி எந்த கெட்ட பழக்கம், தீய விஷயங்களும் இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாருன்னு சொல்றாங்களே சார். ஆமாம். நல்லா நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு படத்திலும் ஆரம்ப நாள்ல இருந்து கடைசி படம் வரை எம்ஜிஆர் சிகரெட்டு பிடிச்சோ, அந்த தண்ணி குடிக்கிற மாதிரி, அந்த மது குடிக்கிற மாதிரி காட்சியோ இருக்காது. ஒரே ஒரு படத்தை தவிர, அது கூட எம்ஜிஆர் பற்ற வைக்க மாட்டார். அதில் வந்து அந்த 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 காட்சியின் தேவைக்காக கெட்டவர் ஒருவர் எம்ஜிஆர் ஆகிறாரு. அதை வந்து அதை காட்டுறதுக்கு எம்ஜிஆர் வாயில் சிகரெட் வைப்பார். அந்த 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 படத்தில் யார் நடித்தா, ஆசை முகம்ங்கிற படம், அது எஸ்வி ராமதாஸ்னு ஒரு நடிகர் இருக்கார், பழைய நடிகர், வில்லன் நடிகர். அவர் தான் இந்த கோல்மால் வேலையெல்லாம் பார்த்து அவரே எம்ஜிஆர் மாதிரி முகம் மாற்றிக்கிட்டு அந்த சர்ஜரிலாம் போய் பண்ணிக்கிட்டு இது பண்ணுவார். அதை காட்டுறதுக்காக வேண்டி இவர் எம்ஜிஆர் இல்லைன்னு காட்டுறதுக்காக எம்ஜிஆர் வாயில் ஒரு சிகரெட்டை வைப்பார் ஒழிய பற்ற வைக்க மாட்டார். அது கூட பற்றவும் வைக்க மாட்டார். அதுதான் எம்ஜிஆர். அதை தவிர மற்ற எந்த படத்துலையும் அவர் இந்த சிகரெட்டு பிடிக்கிற மாதிரி காட்சி வந்ததில்லை. எனக்கு தெரிய சிங்கப்பூரில் நிறைய பேர், ஆசிரியர்கள் உட்பட என்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க, இதை பார்த்து தான் நாங்கள் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுத்தோம், இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு ஆளாவதில்லைன்னு. சிங்கப்பூர்லேயே இவ்வளோ தாக்கம் இருக்குது எம்ஜிஆருடைய அந்த நடிப்பு. அது பெரிய வெற்றி, நல்ல விஷயம். அவரோட படங்கள்ல வந்து அதே மாதிரி ஒரு விஷயமும், இப்போ ஒரு பாட்டு லிரிக்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு மியூசிக்கா இருக்கட்டும், ஒரு வசனமா இருக்கட்டும், எல்லாமே அவர் சூப்பர்வைஸ் பண்ணுவாராம் சார். அவர் ஆமாம், எல்லாத்துலேயும் அவருக்கு வந்து அந்த ஆளுமை இருக்குது, திறமை இருக்குது. ஆனால் சில வரிகள் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, எம்ஜிஆருக்காக கலைஞர் கருணாநிதி ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காரு. அதில் வந்து நான் அளவோடு ரசிப்பவன்னு வாலி எழுதுறாரு. அப்புறம் வெத்திலையை போட்டு கொதப்பிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு வார்த்தை வரல. அவங்க வந்து ஷூட்டிங் பண்ணுற இடத்துலன்னு நினைக்கிறேன். அப்போ கலைஞர் வந்தாராம். வந்து வரப்போ, என்னையா பாட்டு எழுதுறியா? ஆமாம், நான் அளவோடு ரசிப்போன்னு அடுத்த வரி வரமாட்டேங்குது அப்படின்னாரான். அதுக்கு அடுத்த வரி கொடுத்தது கலைஞர் கருணாநிதி. அடுத்த வரி, நான் அளவோடு ரசிப்போன், எதையும் அளவின்றி கொடுப்பவன். அந்த வரி கொடுத்தது கலைஞர் கருணாநிதி. இந்த மாதிரி அந்த படங்களுக்கு அனைவருமே முன்வந்து தான் கொடுக்குறாங்க. பாடல் வரிகள்லாம் அதான், இந்த மாதிரி வரிகள்லாம் எம்ஜிஆர் சொன்னது கிடையாது. அது சில சமயங்களில் மக்கள் திலகத்துக்கு அதில் உடன்பாடு இருக்காது. அது வந்து அதெல்லாம் வந்து நம்ம வெளியில் தெரியாது, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவர் பேருக்கு நம்ம ஏதோ இழுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஆனால் அது நல்லா இருக்குன்னாக்கா அவர் பாராட்டுவார் எம்ஜிஆர். அந்த மாதிரி கண்டிப்பாக அது வந்து பாராட்டிடுவார். ஓகே, எவ்வளோ காலங்கள் கடந்தாலும் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அவர் என்ன நடிகருக்கு ரசிகராக இருந்திருக்காருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார்? புரட்சி நடிகர் எம்ஜிஆர் ஆரம்பத்திலிருந்து அவர் இரண்டாம் பட்ச நடிகராகவே கருதப்பட்டார். ஏன்னா அவர் முதலாக வந்த சர்வாதிகாரிங்கிற படத்தில் போலீஸ்காரன் 19 வயசில் 1936 ஆண்டில் அப்படி வந்து சிறு சிறு பாகங்களாக அசோக் குமாருங்கிற ஒரு படம். அப்போ அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், எம்கே தியாகராஜ பாகவதர் உலகத்தையே ஆண்டார். அவ்வளவு பெரிய பாடகர், சூப்பர் ஸ்டார் நடிகர், முதல் சூப்பர் ஸ்டார் நடிகர் தமிழ்நாட்டில்னா அவர் எம்கே தியாகராஜ பாகவதரை சொல்கிறாங்க. அவர் அந்த அசோக் குமாருங்கிற படத்தில் அவர் வந்து இவரை பிடிச்சிட்டு வர்றாங்க, பாகவதரை இரும்பு சங்கிலி பிணைச்சு. அந்த சங்கிலி பிணைச்சி வர்றவர் அவர் கண்ணை வந்து குருடாக்கும்னு சொல்லிட்டு கையில் இது கொடுத்துட்றாங்க, காய்ச்ச கம்பிகளை. அந்த கம்பியை பிடிச்சிட்டு வர்றவர் தான் எம்ஜிஆர் இருந்திருக்காரு. அந்த மாதிரி நடிப்பு வந்தவர்
சிறு சிறு பாகங்களில் தான் எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு பராசக்தி கொடுத்த அந்த பிரபலம் 25வது வயதில், மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பு 40வது வயதில் தான் அவருக்கு கிடைச்சது. இவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ். அதுவும் அவர் நடிக்க வந்தது நீங்கள் பாருங்களேன், 36லேருந்து 57, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள். ஆனால் நடிகர் திலகம் சிவாஜிக்கு ஒரே படம். அது நேரத்தை பொறுத்ததுன்னு நினைக்கிறேன். அவருக்கு அந்த மாதிரி பாத்திரம் கிடைச்சி அவர் நடிக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு தோரணையில் அவருக்கு கிடைச்சிருக்கு பாத்திரம். அதில் பெரிய ஆளாயிட்டார். இருந்தாலும் இவர் வந்த பிறகு மூவுலகம் ஆளுகின்ற மன்னராகிவிட்டார் எம்ஜிஆர். காலங்கடந்து வந்தாலும் காலங்காலமாக வாழக்கூடிய ஒரு மன்னராகவே எம்ஜிஆர் இருந்திருக்காரு. எம்ஜிஆரின் படமெடுக்கும் கருவிக்கு பின்னாடி இருந்து அவருடைய உண்மையான உருவை மக்களுக்கு தெரிவிப்போம். இது அவர் புகழ் பாடணும், அவருக்கு உலகத்துக்கு அறிமுகம் செய்யணும்னு எனக்கு தேவையே இல்லை. கதை கிடையாது, அது ஏதோ ஒரு காதல் கதை. ஆனால் ஒரு மனிதன் பார்க்கும்போது, இப்போ ரீசெண்டாக கூட விஜய் அவர்கள் அரசியலில் வராரு, நிறைய கான்ட்ரவர்சியெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதை தாண்டி நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே. எந்த நாட்டிலும், உலகத்தின் எந்த நாட்டிலுமே அரசியல்ங்கிறது உண்டு, அரசியல் போட்டி என்பது உண்டு. அதனால நீங்க கேட்டபடி இப்ப நடிகர் விஜய் வருகிறான்னு சொல்றீங்க. அரசியலில் நிற்கக்கூடிய வாய்ப்பு, வசதி, தகுதி எல்லாருமே. அதற்கு மேல் அவரை பற்றி என்னால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அது பொதுவாக எந்த நாட்டிலுமே யார் நின்றாலும் அவர்களுக்கு ஒரு பின்னணி இருக்கும். அதன் மாதிரி நடிகர் விஜய்க்கு எல்லா நடிகர்களுக்கும் அந்த திராணி, அந்த தைரியம் வந்துட்டாரு. இவருக்கு இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? யார் பணம் இருந்தாலும் இதை ஒரு பொறுப்பாக கருதி எத்தனை பேர் செய்வார்கள்? இவர் அதை செய்கிறார். ஏன்னா ஸோ ஒரு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் நிறைய படம் கமிட் ஆனதும் அவர் ஒத்துக்கலை, ஃபுல்லாக அரசியலில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணார் அப்படின்றாங்களே, அதெல்லாம் உண்மையா சார்? அது உண்மைதான்.